ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 100 அடி காம்பவுண்ட் வாலுக்கு வானம் தோண்டி கல் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதோட வானம் ஜேஜிபி காஸ்ட்டு, கல்லுக்கான காஸ்ட்டு, மணல், சிமெண்ட்டு, லேபர் காஸ்ட்டு எல்லாமே தனித்தனியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் காம்பவுண்ட் வாலுக்கும் எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காஸ்ட்டு வரும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் அந்த சைஸஸை அனுப்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான ஒரு பிளான் தேவை, இல்லைன்னா வாஸ்துப்படி நான் வந்து வீடு கட்டலான் இருக்கேன். ஸோ அது எனக்கு தேவை. அது மாதிரி அந்த பிளானுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வரும், மணல், சிமெண்ட்டு, செங்கல், அதுக்கான காஸ்ட் எவ்வளவு, அந்த பில்டிங்கான ஓவரால் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது எனக்கு ஒரு எஸ்டிமேஷன் நான் பண்ணி தரணும் அப்படின்னாலும், இல்லை அப்படின்னா பிளானுக்கு என்ன சைஸில் பில்லர் போடணும், என்ன கம்பி போடணும், எத்தனை கம்பி போடணும், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஸ்டீல் போடணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரல் சம்மந்தமான டீட்டெயில் வேணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானுக்கு எலிவேஷன் தேவை, முகப்பு தேவை, அதுக்கடுத்து டவுட்டு எதாக இருந்தாலும் கீழே ஒரு நம்பர் இருக்க நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காம்பவுண்ட் வால் மொத்தம் நம்மளுக்கு வந்து 100 அடி. இந்த 100 அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 அடி அகலமும் 2 அடி ஆழமும் நம்ம வந்து தோண்டியிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜேசிபியை வச்சு தான் தோண்டியிருக்கோம். ஜேசிபியோட கை வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 அடி இருக்கும். நம்ம வந்து 1.5 அடி கையை வச்சு தான் பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா 1.5 அடியே நம்மளுக்கு வந்து கல்கட்டுக்கு போதுமானது. 3 அடி அப்படின்னா அது மெட்டீரியல் வேஸ்டேஜ் தான். ஸோ அதனால் 1.5 அடி கையை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொன்னால் மட்டும் தான் ஜேசிபி கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் 1.5 அடி கையை வச்சு நம்ம வந்து வானம் தோண்டியிருக்கோம். ஜேசிபியோட தென்காசியில் 1 மணி நேரத்துக்கு ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா. இதுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி நேரம் ஆச்சு. அப்போ ஜேசிபிக்கான ரெண்டு 3000 ரூபா. அடுத்து கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர மட்டத்துக்கு 2 அடி உயரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 யூனிட் கல் வந்தது. அதே மாதிரி தரைக்கு மேலேயும் நம்ம வந்து 2 அடி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கும் நம்மளுக்கு வந்து 3 யூனிட். அப்போ ஆக மொத்தம் 6 யூனிட்டு கல் வந்தது. ஒரு வேளை நீங்கள் தரைக்கு மேலே உங்களுக்கு வந்து 2 அடி வரல, எனக்கு வந்து 1 அடி தான் வருது அப்படின்னா அப்போ 1.5 யூனிட் குறையலாம். இல்லை எனக்கு வந்து 2 அடி இல்லை, அதுக்கும் கூடுது, 3 அடியாக வருது அப்படின்னா கூட ஒரு 1.5 யூனிட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இது வந்து எத்தனை அடி நீங்கள் வந்து கூட்டுறீங்க குறைக்கிங்க அப்படிங்கிறத பொறுத்தும். அதே மாதிரி அந்த லெவலு, இப்போ இங்கே வந்து பள்ளமாக இருக்குது, ஒரு சைடு மேடாக இருக்குது அப்படின்னா அந்த மேடு இருக்க இடத்துல வந்து குறையும், பள்ளமாக இருக்க இடத்துல வந்து கூடும். ஸோ அந்த லெவலை பொறுத்து ஆவரேஜ் ஹைட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதை பொறுத்தும் இந்த குவான்டிட்டி வித்தியாசப்படும். இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரே லெவலில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 யூனிட்டு கல்லாச்சு. எம்சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 யூனிட். ஒரு யூனிட் எம்சாண்டு இங்கே 5000 ரூபா, 3 யூனிட்டுக்கு 15000 ரூபா. அப்போ ரெண்டும் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 29000 ரூபா கல்லுக்கும் எம்சாண்டுக்கும் ஆச்சு. அடுத்து சிமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40 பேக்கு சிமெண்ட் ஆகிருக்கு. ஒரு பேக் இங்கே வந்து 300 ரூபா. அப்போ 40 பேக் அப்படின்னா நமக்கு வந்து 12000 ரூபா ஆச்சு. அப்போ இந்த 3க்கான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சிமெண்ட்டு, கல், எம்சாண்ட் 3க்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 51000 ரூபா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் வருது. லேபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தரைக்கு கீழே கல் போட்டு கரைச்சி ஊற்றி அதை பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11000ம், தரைக்கு மேலே நம்ம வந்து கெட்டி நம்ம வந்து அதை ஓட்டையை எல்லாம் அடைச்சி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து 15000ம், ஆக மொத்தம் 26000 ரூபா இந்த கல்லுக்கட்டுக்கான லேபர் காஸ்ட் வந்துடும். அப்போ மெட்டீரியல் காஸ்ட்டு நம்மளுக்கு வந்து 51000ம், லேபர் காஸ்ட்டு 21000ம் சேர்ந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து 78000 ரூபா வருது. அது போக ஜேஜிபியோட ரெண்டல் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா. அப்போ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 81000 ரூபா பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் செலவாகுது. இதுக்கு மேலே நீங்கள் ஒருவேளை பேஸ்மெண்ட் பெல்ட் போடுறீங்க அப்படின்னா அதுக்கான செலவு தனி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காம்பவுண்ட் வால் ஹைட் எவ்வளோ கட்டுறீங்களோ ஹாலோ பிளாக்கு, அந்த உயரத்தை பொறுத்து அந்த ஹாலோ பிளாக்குக்கான காஸ்ட் தனி, அதுக்கான லேபர் காஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே தனி. அடுத்து பிளாஸ்டிங் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான காஸ்ட்டு தனி, சரிங்களா? ஸோ இது எல்லாமே தனி. நீங்கள் ஒரு எல்ஏ மட்டும் காட்டணும் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் பேஸ்மெண்ட்டை மட்டும் சுற்றி கட்டி விடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 81000 அப்படின்னா ஒரு அடிக்கு 810 ரூபா ஆவரேஜ் காஸ்ட்டு வருது. இதுலேருந்து ஒரு 10 ரூபா, 20 ரூபா, இல்லை அதிகபட்சம் 50 ரூபா முன்ன பின்ன வரலாம். உங்களோட ஏரியாவோட லொக்கேஷனை பொறுத்து மாறுபடும். டோட்டல் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
உங்களோட காம்பவுண்டோட ஹைட் எவ்வளவு, லென்த் எவ்வளவு, அதில் கேட் என்ன சைஸ் போட போகிறீங்க, பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணுறீங்களா பண்ணலையா, பேஸ்மெண்ட் ஹைட் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் கேல்குலேஷன், லேபர் கேல்குலேஷன், டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.